இந்த சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைப்படத்தை ஓடிடியில் கொடுத்த கோபம் உங்களுக்கு இருக்கிறதுனால சூர்யாவை பற்றி எதிராகவே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சூர்யா ரசிகர்களுக்கு உங்கள் மேலே வருத்தம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இருக்குது. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், சூர்யா ரசிகர்கள், நான் சூர்யா ரசிகர்கள் சேலஞ்சாகவும் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை சார், அதுக்கப்புறம் சூர்யா நடிச்ச இந்த படம்லாம் சூப்பர் ஹிட் சார், நல்லபடியாக ஓடி சார் பண்ணி யார் இப்போ எனக்கு சூர்யா, நான் தான் இப்போ சொல்கிறேன். ராம்கோபால் வர்மா வந்துருந்தார், கோயம்புத்தூர் இருந்தார். அப்போ மேடையிலே சொன்னார் இந்த மாதிரி, சுப்பிரமணியன் வந்து எனக்குலாம் காட்ஃபாதர் மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு நான் சொன்னேன். இப்போ ஜனநாயகம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் விஜயனுடைய கடைசி படம், அரசியலுக்கு வராது. ஆமாம், இன்னும் சொல்லிட்டாரு. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எல்லா திரையரங்கிலையும் அந்த திரைப்படம் வெளியாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கா? நிச்சயமாக இல்லைங்க. என்ன காரணம்னா, அதே தேதியில் பொங்கலுக்கு இன்னொரு படம் வருது, பராசக்தி அனைத்து தேதி ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான், சும்மா சொல்ல முடியாது. அதனால பூரா ஸ்க்ரீன் நாங்கள் ஜனநாயகம் தான் கொடுப்போன்னு எந்த தியேட்டருக்காரும் சொல்ல மாட்டாங்க. வாரிசு, துணிவு ரெண்டும் ஒரே நாளில் வந்தது. ஸ்க்ரீன் கம்மியாக தான் கிடைச்சது ரெண்டு படத்துக்குமே. இருக்கிறத டிவைட் பண்ணிக்கிறாங்க. 1200 ஸ்க்ரீன் இருந்ததுன்னா வேணும் இப்படி பண்ணலாம். 1200 ஸ்க்ரீன் இருந்ததுன்னா ஒரு 700 படத்தில் ஜனநாயகம் உலகம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதற்கொண்டு பல முக்கியமான நடிகர் உங்களோட தொடர்பில் இருந்தாங்க. இப்போ அது மாதிரி யாராவது இருக்காங்களா? தொடர்பு கூட கிடையாது. இன்னைக்கு நான் ரஜினிகாந்த் கிட்ட வந்து இடையில வந்து ஏதோ ஒரு ட்ரிப்பு என்ன பேசின ஞாபகம், ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. சொன்னீங்க படம். ஆமாம், படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அதே மாதிரி விஜய். பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறவங்களே இல்லையா? அதுதானே பிரச்சனை. பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, போட்ட பட்ஜெட்டில் எந்த டைரக்டர் நிறுத்துறது இல்லை. அதுதான் பிரச்சனை. என்னென்னா, ஹீரோவும் டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணி 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 படத்தை பெட்டர்மெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு அவங்க டைரக்டர் சொல்லும்போது ப்ரொடியூசர் என்ன நினைக்கிறாரு, படம் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க, செலவு கண்ணா வினான்னு செலவு. எந்த டைரக்டரும் எந்த ஹீரோவும் ப்ரொடியூசருக்கு பட்ஜெட்டில் படம் பண்ணுறதில்ல. அது கூட நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, தயாரிப்பாளர் கவுன்சில் நீங்கள் உட்காருங்க, நம்மளும் 3 பேரும் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுக்குவோம். தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்க உரிமையாளர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பிலிருந்து ஒரு 2 பேர் வச்சுங்க. எந்த தயாரிப்பாளர் படம் ஆரம்பிக்கிறதுனாலும் பட்ஜெட் போட்டு 3 பேர் சைன் பண்ணுங்கள். நடிகர், டைரக்டர், தயாரிப்பாளர் 3 பேர் சைன் பண்ணி அந்த சைன் பண்ண பைண்டிங் புக்கை கொண்டு வந்து சங்கத்தில் கொடுத்து போட்டு, இந்த அமைப்பில் கொடுத்து போட்டு படத்தை ஆரம்பிங்க. அதை யார் பிரித்து கூட பார்க்கக்கூடாது. பைண்ட் பண்ண புக்குன்னு நான் சொல்லிட்டேன், யாரும் பார்க்க வேண்டாம். அது என்ன அவருடைய பிரச்சனை வந்தால் பார்ப்போம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க, சீல் வச்சு அங்கே வச்சுக்கலாம், சங்கத்தில் வச்சுக்கிட்டு படம் ஆரம்பிக்கிட்டு நடக்கட்டும். பட்ஜெட்டுக்கு அதிகப்படுத்தினால், டைரக்டர் ஹீரோவும் சேர்ந்து அதிகப்படுத்தினால், அப்போ நீ சங்கத்துக்கு வா, நாங்கள் சங்கத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் என்ன பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட் மேலே எவ்வளோ வச்சா இருக்குது. எவ்வளோ வச்சாலும் நடிகரும் ஹீரோவும் தான் பொறுப்பு, நடிகரும் டைரக்டர் தான் பொறுப்பு. அவங்க சம்பளத்தில் கட் பண்ணுவோம். பட்ஜெட்டில் படம் எடுங்கய்யா. ஏன் பட்ஜெட் ஒன்று நான் ஒரு 10% முன்ன பின்ன வரலாம், தப்பு கிடையாது. அது திஸ் சைடு அந்த சைடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு படத்துக்கு வந்து 50 கோடி பட்ஜெட்னு சொன்னாங்கன்னா ஒரு 55 கோடியாக மாறிட்டோம், நீங்கள் ஏற்றுக்குங்க. ஆனால் 50 கோடி சொன்ன படத்தை 120 கோடி பண்ணாருன்னா அந்த 70 கோடி அந்த ஹீரோவும் அந்த டைரக்டர் தான் பேர் பண்ணணும். சொல்லுங்கள் அப்படி இதுன்னு சொன்னேன் நாங்கள். இதுக்கெல்லாம் எதுக்குமே இந்த தயாரிப்பாளர் சங்கங்கள் ரெடி இல்லை. தயாரிப்பாளர் சங்கங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டுனா, இந்த 10 ஹீரோவை குளிப்பாட்டிகிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் அவங்களுடைய நோக்கம். இப்போ சினிமாவில் முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள், இன்னொரு பக்கம் விநியோகஸ்தர், இன்னொரு பக்கம் திரையரங்கு உரிமையாளர்கள். இதில் யார் நல்லா இருக்காங்க? இப்போ தயாரிப்பாளர் கண்டிப்பாக நல்லா இல்லை, விநியோகஸ்தருக்கு நிலைமை இல்லைன்னு சொல்லிட்டு நான். தியேட்டருக்காரர்களுக்கு காலி பண்ணி போட்டாங்க அவங்க. இப்போ தியேட்டர் 1200 ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா? இந்த 1200 ஸ்க்ரீனில் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ஸ்க்ரீனுங்க ஒரே ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனுங்க லாபத்தில் இயங்கலை இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ நான் அதான் நான் வந்து பவானியில் என்னுடைய சொந்த தியேட்டர் ஒன்று இருக்குது, மேட்டுப்பாளையத்தில் என்னுடைய சொந்த தியேட்டர் ஒன்று இருந்தது, திருப்பூரில் என்னுடைய சொந்த தியேட்டர் இருக்குது. இந்த 3 தான் என்னுடைய சொந்த தியேட்டர். இதில் திருப்பூர் தியேட்டர் மட்டும் 8 ஸ்க்ரீனாக இருக்குங்காட்டி நான் நடத்திட்டு இருக்கிறேன். மேட்டுப்பாளையம் தியேட்டர் நான் மூடிட்டேன், கட்டுப்படி ஆகலை. பவானி தியேட்டர் நான் சேலுக்கு சொல்லிட்டேன், கட்டுப்படி ஆகலை. ஏன்னா இந்த படங்கள் வரக்கூடிய இவங்க கொடுக்குற டேர்ம்ஸு, இது செலவினங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சரி, தியேட்டர் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஒரு சிங்கிள் தியேட்டர் நீங்கள் டெவலப் பண்ண நினச்சிங்கன்னா 5 கோடி ரூபா மினிமம் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு 75% டேர்ம்ஸு. உங்களுக்கு சிங்கிள் தியேட்டருக்கு டேர்ம்ஸ் எல்லாம் கம்மி கிடையாது. அப்படின்னு எவன் ரெடி பண்ணுமா? ஒருத்தர் ரெடி பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லாம் ஓடிட்டு இருக்கிறவங்களா எப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊரில்
கௌரவத்துக்காக சிங்கிள் ஸ்க்ரீன் நடத்திட்டு இருக்கிறாங்க. ம் பண லாபத்துக்கு கிடையவே கிடையாது. ஒரு தியேட்டர் கூட லாபம் கிடையாது. ம் அதே மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து இருந்துட்டு இன்னொரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஓ ஏன்னா இவங்க அந்த மாதிரி டேர்ம்ஸ் வாங்குறாங்க. 70% கொடு, 75% கொடு அப்படின்னு இவங்க கேட்டு வாங்க அப்புறம் எல்லா படங்கள் பார்த்தீங்கன்னு போட்டுட்டுனா விலைகள் அதிகமாக, டிக்கெட் ரேட் அதிகமாக வைங்க. ம் அதிகமானா அந்த கவர்மெண்ட்டில் அந்த 190 ஒரு ஷீலிங் இருக்காண்டி எல்லாம் கமெண்ட் இருக்கிறாங்க. ம் ஷீலிங் மட்டும் இல்லைன்னு 400 500 வைக்க சொல்லுவாங்க அவங்க. ஆமாம். அந்த ஷீலிங் இருக்காண்டி அதுக்குள்ளே இன்றைக்கெல்லாம் வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த தியேட்டர் லாபகரமெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ 3 செக்டர், முதலீடு போடுற 3 செக்டாரும் இன்றைக்கி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. முதலீடு போடாத சம்பளம் வாங்கக்கூடிய செக்டார் மட்டும்தான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட உண்மையான நிலவரம். டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், நீங்கள் பெப்சி லேபர்கள் விட்டுருங்க, அவங்க அந்த செல்வமணி சொல்கிற மாதிரி செல்வமணி சொல்லுவார், ஒரு படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க பெப்சிக்கு? 3% கொடுக்குறீங்க. ஆனால் 5% போடுங்கப்பா. 5% தான் பெப்சி தொழிலாளர்களுக்கு. அதனால் அவங்கள வந்து தொழிலாளர்னு சொல்லாதீங்க. அவங்க வந்து வாங்குற சம்பளம் ரொம்ப கம்மியான சம்பளம். அது வேணும் கண்ணுக்கு தெரிஞ்சால் பெருசாக தெரியும். ஆனால் உங்களுடைய படத்தினுடைய பட்ஜெட்டில் 5% தான் அவங்களுக்கு சம்பளம் தர்றீங்க. ஆனால் மற்ற ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸு நீங்கள் தான் அந்த படத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் மெஜாரிட்டி பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு எந்த விதமான லாபம் நஷ்டம் கிடையாது. சம்பளம் வாங்குறீங்க, நடிக்கிறீங்க, போயிடுறீங்க. ஆனால் இந்த தயாரிப்பாளர் நல்லா இல்லைன்னா நீங்களும் நாளைக்கு வீட்டில் உட்காந்துருக்கணும். அதனால் முதலீடு போடுற தயாரிப்பாளர், முதலீடு போடுற டிஸ்ட்ரிபியூட்டர், முதலீடு போடுற தியேட்டர் ஓனர் 3 பேர் லாபத்தில் இல்லவே இல்லை. இப்போ புதுசாக பல பேர் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் லாபமாக இருக்கா? மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் வந்து இந்த பர்சன்டேஜ் ஒரு நியாயமான பர்சன்டேஜ் போட்டுட்டு இருக்கிற ஊர்களில் நியாயமாக இருக்குது. இப்போ பெரிய மல்டிப்ளெக்ஸுகளில் வந்து பார்த்தீங்கன்னு போட்டுட்டுனா ஒரு பர்சன்டேஜ் வந்து ரீசனபிளான பர்சன்டேஜ் போடுறாங்க. அதே மல்டிப்ளெக்ஸை வந்து நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் போடுற டைம்ஸே போடுற ஊர்கள் நிறைய ஊர் இருக்குது. அங்கெல்லாம் டெவலப் ஆக மாட்டேங்குது மல்டிப்ளெக்ஸ். அவங்களும் கட்டுப்படி ஆகாது. நீங்கள் மல்டிப்ளெக்ஸில் கொண்டு 65%, 70%, 75% கொடுத்தீங்கன்னா எப்படி போய் கட்டுப்படி ஆகாது. அதனால் அந்த மாதிரி ஊர்களில் மல்டிப்ளெக்ஸ் புதுசாக ஆகிறதில்ல. இப்போ நீங்கள் செங்கல்பட்டில் மல்டிப்ளெக்ஸ் ஆகுது. ஏன் ஆகுது? செங்கல்பட்டில் ஒரு ரீசனபிள் டைம்ஸுக்கு படம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அதே மதுரையில் மல்டிப்ளெக்ஸ் புதுசாக வரமாட்டேங்கிறாங்க. சேலத்தில் மல்டிப்ளெக்ஸ் கட்டினவங்க புலம்புறாங்க. திருச்சியில் மல்டிப்ளெக்ஸ் கட்டினவங்க சிரமப்படுறாங்க. அதனால் நீங்கள் வந்து மல்டிப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு ரீசனபிள் பர்சன்டேஜில் கிடச்சின்னு சொல்லிச்சுன்னா மல்டிப்ளெக்ஸ் அதுவுமே பெரிய லாபம்லாம் நீ இருக்காதுங்க. இன்றைக்கி மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டுனா ஆக்குபன்சி பர்சன்டேஜ் மிகவும் குறைஞ்சி விட்டது. அதுக்கு ஒரே காரணம் OTT. இப்போ நான் தான் சொல்கிறேன், என்னுடைய 8 ஸ்க்ரீன் இருக்கிற மல்டிப்ளெக்ஸு என்னுடைய ஸ்க்ரீன்லேயே ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்ன ஆக்குபன்சி பர்சன்டேஜ் இருந்தோ அதில் 50% டிராஸ்டிக்காக குறைஞ்சி போச்சு. இதுக்கு எங்கள் ஊரில் புதுசாக தியேட்டர்லாம் ஒன்றும் வர கிடையாது. இல்லை ஒரு தியேட்டர் புதுசாக வந்துருச்சு உங்கள் ஊரில், அதனால விதத்தில் குறைஞ்சி போச்சு. இருந்த தியேட்டர் மூடத்தான் செஞ்சாங்க ஒழிய யாரும் புதுசாக தியேட்டர் கட்டல அந்த ஊரில். ஆனால் வசூல் வந்து அது இந்த 8 வாரம் OTT இவங்க பண்ணாமல் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ அவங்க வந்து PVR குரூப் தான் பெரிய மல்டிப்ளெக்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 136 ஸ்க்ரீன். அவங்க இந்த 8 வாரத்துக்கு ரொம்ப போராடுறாங்க. எங்கிட்ட வந்து அவங்க பாம்பேலேருந்து அவங்க வந்து எங்கிட்ட பேசினாங்க, சார் எப்படியாவது 8 வாரம் பண்ணுங்க சார், இல்லை நாங்களே சர்வே வாங்க முடியாது போல் இருக்குது, எங்கள் நிலைமையே ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னா அவங்க வைஸ் பிரசிடென்ட் அங்கிருந்து வந்து பாம்பேலேருந்து அவர் நாங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் பண்ணி தரேன் சார் அப்படின்னா. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஆளுகளாம் அவங்க என்ன யார் சொன்னாலும் இவங்க காதில் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க திருப்பி இவங்களோட ஒரே நோக்கம் வந்து அந்த 5-6 ஆர்டிஸ்ட்டுகளை திருப்திப்படுத்துறதுக்காக 4 வாரம் OTT 4 வாரம் OTT புலம்புறாங்க. உங்களுக்கு சின்ன படங்கள் அவங்க வாங்குறதே கிடையாது. அதுக்கு என்னங்கிறாங்க, OTTக்கு சின்ன படத்துக்கு விலை கொடுக்குமா? சின்ன படத்தை பார்த்தா விலையை கொடுக்குறதுலையும் உங்களுக்கு பர்சன்டேஜ் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. 8 வாரம் கழிச்சு படம் போட்டால் அட்லீஸ்ட் தியேட்டர்லேயே அந்த படங்கள் நல்லபடியாக ஓடும். அதனால் மல்டிப்ளெக்ஸுமே இந்த 8 வாரம் போடாமல் 4 வாரத்திலே போட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்போ PVR மாதிரி இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிலாம் வாடகை நடத்திட்டு இருந்தாங்க தியேட்டர்கள். எந்த தியேட்டருக்கு அவங்க வாடகை இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இனிமேல் வாடகை தர மாட்டோம், தியேட்டர் நடத்தி கொடுப்போம், அதில் இருக்கிற லாபத்தில் நாங்கள் பங்கு எடுத்துக்குவோம் அப்படின்ட்டாங்க அவங்க. அப்புறம் எங்கே போய் மல்டிப்ளெக்ஸ் லாபத்தில் இருக்குது? மல்டிப்ளெக்ஸ் லாபகரமாக இருந்துச்சு போட்டுட்டுனா PVRஓ இன்னொரு இப்போ அந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ் கார்பரேட் கம்பெனிகளோ நிறைய தியேட்டர்கள் புதுசாக போய் எடுக்கணும் இல்லைங்களா? இப்போ அவங்க எந்த புது தியேட்டருக்கு வாடகை கொடுக்குற முடியான்ட்டாங்க. நாங்கள் வாடகை தர மாட்டோம், தியேட்டர் நாங்கள் ரன் பண்ணி கொடுப்போம், ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்குவோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கே மல்டிப்ளெக்ஸ் லாபம்னு நம்ம சொல்ல முடியும்? இப்போ தமிழ் சினிமாவில் இயங்கிக்கிட்டு இருக்க முறையை பற்றி பேசுனீங்க. இங்கே தமிழ் சினிமா மட்டும்தான் அப்படி இருக்கா? கேரளா, ஆந்திராலாம் எப்படி இருக்குது? எல்லோரும் ஒரே கதை தான். அங்கேயும் அது வந்து பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. என்ன கர்நாடகாலாம் ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. கர்நாடகா தியேட்டர்காரெல்லாம் வந்து எங்கிட்ட நிறைய கண்டினியூவாக பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆந்திராலேயும் அதே மாதிரி தான் நிலைமை தான். கேரளாலேயும் ரொம்ப எல்லா மாநிலம் ஒரே மாதிரி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவங்களாம் பெரிய பாதிப்பு. அவங்களுக்கெல்லாம்
அங்கே எல்லாமே ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் இருக்குது அந்த 3 ஸ்டேட்லேயும். ஆமாம், அது ஒரு பெரிய பாதிப்பு அவங்களுக்கு. கர்நாடகாவில் சொல்கிறாங்க சார் 1500 2000 டிக்கெட் விற்கிறனால ஜனங்க தியேட்டர் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். தெலுங்கு ஆந்திராவில் எப்படி தான் 2-3 நாளைக்கு நீங்கள் என்ன 2 நாள் வச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்றாங்க. அது கண்ணா வேணா ரேட்டு வைக்கிறதுனால வந்துட்டு இன்னும் மோசமாக தான் இருக்காங்க அவங்கெல்லாம். இது தேட்டர் சைடில். ப்ரொடக்ஷன் சைடில் இப்படி தான் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் பற்றி எனக்கு பெருசாக தெரியல. அங்கே தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பர்சன்டேஜ்லாம் போகிறாங்க அவங்க ஹீரோஸ் எல்லாம் அவங்க கம்பெனியாக போச்சு. எல்லாருமே பெரிய டாப் ஹீரோஸ் எல்லாருமே சொந்த கம்பெனி வச்சுருக்காங்க. இல்லைனாலும் இப்போ நான் கேள்விப்பட்ட அளவுக்கு இப்போ ராஜமௌழி மாதிரி இருக்கிறவங்க இவன் மற்ற பெரிய பெரிய மகேஷ் பாபு இவங்கெல்லாம் வந்து இருந்துட்டு பர்சன்டேஜில் தான் நடிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ராஜமௌழியெல்லாம் பர்சன்டேஜ் தான், எல்லாம் பர்சன்டேஜ் இருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் முறையில் இருக்கிறதுனால அவங்க சேஃபாக போயிட்டுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நிறைய இளம் கதாநாயகர்கள் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் திரையரங்கில் வரவேற்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்களில் ஹரிஷ் கல்யாண், மணிகண்டன், கவின், அசோக் செல்வன் இவங்க 4 பேர்த்துக்கும் ஓரளவுக்கு வந்துட்டு ஓப்பனிங் ஓரளவுக்கு இருக்குது. இவங்க 4 பேரில் நீ 6 வந்து மேலே வந்து சக்ஸஸ். ஆனால் இவங்க 4 பேருமே இப்போ நான் கேள்விப்பட்ட அளவுக்கு இவங்க 4 பேருமே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. மாநகரத்தினுடைய டைரக்டர் வந்து அங்கேருந்து ஊர்லேருந்து வந்தார், எஸ்ஆர் பெரும்பட்ட கதை சொன்னார், பண்ணாங்க, பெரிய ஹிட்டு. அவர் யார் கண்டுபிடிச்சவர்? தயாரிப்பாளர் தான் அவர் கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட திறமை இருக்குதுன்னு. இன்றைக்கி அந்த தயாரிப்பாளரையே வந்து சொன்னால் கூட அவர் ஒரு 8வது உயரத்துக்கு போயிட்டார் டைரக்டர். அந்த மாதிரி தான் இந்த ஹீரோக்கள். இப்போ நான் சொல்கிறேன் நமக்கு 4 பேர் இருக்கீங்க இல்லைங்களா, உங்களை யார் அறிமுகப்படுத்தினா? தயாரிப்பாளர் தான். இல்லை உங்கள் இப்போ விஜய் மாதிரி உங்கள் அப்பா வந்து பணம் கொண்டு போட்டு ஆரம்பித்தாரா, இல்லை வேறு யாராச்சும் ஆரம்பித்தாங்களா? ஒன்றும் கிடையாது. தயாரிப்பாளர்களும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் நீங்கள் கதை கேட்காம கேளுங்க, நான் வேணான்னு சொல்ல. தயாரிப்பாளர் சொல்கிற கதை வந்து நல்லா இருந்துச்சு சொல்லிச்சுன்னா டைரக்டர்கிட்ட இன்டர்ஃபியர் பண்ணாமல் நீங்கள் எல்லாம் போய் நடிச்சிங்கன்னா தான் நீங்கள் இன்னொரு விஜயை மாற முடியும், இன்னொரு அஜித்தா மாற முடியும், இன்னொரு சிவகார்த்திகேயனா மாற முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் இப்போவே இந்த 4 பேர்த்து பற்றி நான் கேள்விப்பட்டேன். இப்போவே அவங்க எல்லாருமே வந்து இருந்துட்டு கதை கேட்குறதாகட்டும், சம்பளம் கேட்குறதாகட்டும், சௌரியத்து கேட்குறாங்க. உங்களுடைய படங்கள்லாம் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. மக்கள் நீங்கள் நடிச்சிருந்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு நியாயமான சம்பளத்தில் நீங்கள் நடித்து நல்ல கதைகளை கேட்டு நீங்கள் நடிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் 4 பேருமே உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் இப்போ படத்தை கரெக்ஷன் சொல்கிறது, கேமரா அப்படி வை, கேமரா இப்படி வைன்னு சொல்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டுனா சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைங்கன்னா தயாரிப்பாளர் ஒருத்தரும் கிடையாது. நீங்கள் இந்த தயாரிப்பாளர் ஒரு 10 பேர்த்து வாழ வச்சிங்கன்னா தான் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக மாற முடியும். இது இந்த 4 பேர்த்துக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய வேண்டுகோள். இன்னும் சொல்லப்போனால் எச்சரிக்கைன்னு கூட சொல்லுவேன். நீங்கள் வந்து 4 பேருமே நீங்கள் சூப்பர் ஸ்டாராக மாறணும்னு நினச்சிங்கன்னு சொல்லிட்டுனா தயாரிப்பாளரும் டைரக்டர் சொல்கிறத கேட்டு நீங்கள் நடிங்க, ஒரு நியாயமான சம்பளத்தை வாங்குங்க, ஆட்டோமேட்டிக் உங்கள் சம்பளம் உயரும். எப்படி வரும்னா வசூலாச்சின்னு சொல்லி தனப்பால் டைரக்டர் சம்பளம் கொடுக்க போகிறாங்க. ஆனால் படத்தில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. இன்டர்ஃபியர் ஆனீங்கன்னு சொல்லிட்டுனா நீங்கள் இன்னும் ரஜினிகாந்த் கமலஹாசனாவோ ஒரு விஜய் அஜித்தாவோ மாறவே முடியாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதற்கொண்டு பல முக்கியமான நடிகர்கள் உங்களோட தொடர்பில் இருந்தாங்க. இப்போ அது மாதிரி யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் கூட கிடையாது. இன்றைக்கி நான் ரஜினிகாந்த் கிட்ட வந்து இடையில வந்து ஏதோ ஒரு ட்ரிப்பு என்ன பேசின ஞாபகம் ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. சொன்னீங்க படம். ஆமாம், படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அதே மாதிரி விஜய் படத்துக்கு படம் கூப்பிட்டு கேட்பார் எப்படி இருக்குன்னு. அஜித்தை பொறுத்தெல்லாம் எனக்கு பெருசாக முதல்ல இருந்தே வந்து தொடர்பில். ஆனால் அஜித்து எங்கேயாவது பார்க்கும்போது பிடிக்கும், ரொம்ப மரியாதையாக நல்லபடியாக நடந்துக்குவார். அதெல்லாம் சும்மா குறை சொல்லக்கூடாது ஒருத்தரை பற்றி. பெருசாக எனக்கு அவருக்கு ஒரு டச் இல்லை. இவங்கெல்லாம் ரஜினிகாந்த் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், மற்றவங்க எல்லாருமே நம்ம கூட வந்து தொடர்பில் இருந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் கேட்குறாருலே, தனுஷ் அவங்க அப்பா ரெகுலராக ஃபோன் பண்ணுவார். படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த நாளே ஃபோன் பண்ணிடுவார், எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி யார் நம்ம அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. அவருக்கு வயசாகி போச்சு, அவருக்கு சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது. நானும் கண்டுக்கிறது இல்லை. என்ன அவங்க பாட்டில் பாவம் நல்லபடியாக நடிச்சிட்டு இருந்தாங்க, நான் போதும். நான் இப்போ ஆக்சுவலாக மோஸ்ட்டாக ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் மைண்டுக்கு வந்துட்டேன். உண்மையை பேசினா ஒருத்தருக்கு பிடிக்காதுங்க. இப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு வெற்றி விழா கொண்டாடினாங்க. நான் உனி ஆர்டிஸ்ட் பேரெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டுனா உண்மையிலேயே வந்து நினச்சிக்குவாங்க, இவர் எல்லா இதையும் சௌரியத்துக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. நான் உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன். இங்கே உண்மை பேசுனா எல்லாத்துக்கும் கசக்குது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன், அதுதான் இன்டர்வியூவே கொடுக்காம கொஞ்ச நாள் கமெண்ட் இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2-3 மாதமாக இந்த படத்தை பற்றி இன்டர்வியூ முதல் உங்கள்கிட்ட தான் கொடுக்குறேன். என் மனத்தில் இருக்கிற குறைய யாரோ ஒருத்தர் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து விவரம் தெரிஞ்சவர். நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா துறையிலையும் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறவங்க, இன்றைக்கி உங்கள் கூட எல்லாத்துலையும் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு புரியுங்கிறதுனால தான் நீங்கள் உங்கள்கிட்ட இவ்வளோ நீண்ட ஒரு இது கொடுக்க வேண்டியதாக போச்சு. இந்த சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைப்படத்தை ஓடிடியில் கொடுத்த கோபம் உங்களுக்கு இருக்கிறதுனால சூர்யாவை பற்றி எதிராகவே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சூர்யா ரசிகர்களுக்கு உங்கள் மேலே வருத்தம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இருக்குது. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், அவர் 2 படம் ஓடிடியில் கொடுத்தாரு, 2 படமும் ஹிட்டு.
சரி, அதுக்கப்புறம் நீங்கள் தேட்டரில் வந்து ஒரு படமாக உங்களுக்கு ஹிட் ஆச்சா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். சூர்யா ரசிகர்கள், நான் சூர்யா ரசிகர்கள் சேலஞ்சாகவும் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை சார், அதுக்கப்புறம் சூர்யா நடிச்ச இந்த படம்லாம் சூப்பர் ஹிட் சார், நல்லபடியாக ஓடி சார் பண்ணி யார் இப்போ எனக்கு சூர்யா, நான் தான் இப்போ சொல்கிறேன், இவங்க எல்லார்த்த விட எனக்கு சூர்யா வேண்டப்பட்டவர். ஏன்னா சூர்யா வந்து ரத்த சரித்திரம்னு ஒரு படம் அவர் பண்ணார். படம் சுமாராக தான் போச்சு. அந்த ராம்கோபால் வர்மா இங்கே வந்துட்டார், கோயம்புத்தூர் இருந்தார். அப்போ மேடையிலே சொன்னார், இந்த மாதிரி சுப்பிரமணியன் வந்து எனக்குலாம் காட்ஃபாதர் மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு நான் சொன்னேன், தம்பி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நான் உண்மையிலேயே சூர்யாலாம் சொன்னார். ஆமாம், சூர்யா சொன்னது. நான் இப்போவும் சொல்கிறேன், சூர்யாலாம் வந்து மற்றவங்க எல்லார்த்த விட எனக்கு வேண்டப்பட்ட பையன். எங்கள் ஊர் கோயம்புத்தூர், சிவகுமார் சார் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி ஆச்சுங்களா. அவ்வளோ தூரம் நாங்கள்லாம் வந்து இருந்துட்டு ஒன்றா தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். நான் சூர்யா நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன்னு ஒழிய, சூர்யா வந்து நல்லா இருக்கக்கூடாதுங்கிற, சூர்யா நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் சூர்யா படம் ஓடணும் ஏன் சொல்கிறேன், கடைக்குட்டி சிங்கத்துக்கு நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதிலே போட்டேன், இந்த மாதிரி படம் எவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டோம். அது கார்த்தியா ரொம்ப சந்தோஷப்பட்டது. இல்லை அண்ணனே படப்பேர் தான் பிரமாமல் இருக்குன்ட்டாரு அப்படின்னு சொல்லி, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறேன் நான். அதனால் சூர்யா ரசிகர்கள் நீங்கள் வருத்தப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வாருங்க சார், இவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் படமெல்லாம் வந்தது, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனே வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் வாபஸ் வாங்குறதுன்னு நான் என்ன சூர்யா கிட்ட வந்து தம்பி மன்னிச்சுக்குங்க நான் தப்பாக சொல்லிட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதனால் கொஞ்சம் கூட கூச்சம் கிடையாது. நீங்கள் நல்ல படமே கொடுக்க அதே சொல்ல மாதிரி நீங்கள் கதை நீங்கள் தானே கேட்குறீங்க கதை. இப்போ நீங்கள் கதை என்ன ஹிட்டு கொடுத்தீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள், வேறு ஒன்றும் வேண்டாம். ஓடிடியில் படத்தை கூட சுப்பிரமணியன் சார் அப்படி எனக்கு ஓடிடியில் போட்டதுனால சூர்யாவினால கோபம் இருந்ததுன்னா அந்த டைம் நானே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். ஓடிடியில் ஒரு போட்டுருக்கு, நான் பன்னீர்செல்வம் சார் 2 பேருமே சொன்னோம், இல்லை நாங்கள் சூர்யா படம் தியேட்டரில் போட மாட்டேன்னு. அதான் அந்த நேரத்தில் கோபத்தில் நாங்கள் சொன்னது தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எந்த படத்தையும் நாங்கள் எந்த தொந்தரவு பண்ணல. இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஸ்க்ரீன் எல்லா படத்தையும் போட்டு கொடுத்தோம். ஒரு கங்குவா நிறைய ஸ்க்ரீனில் போட்டு கொடுத்தோம், இப்போ ஓடிட்டு இருக்கிற படம் போட்டு கொடுத்தோம், அதுக்கு முந்தின வந்த படம் அத்தனை படம் சூர்யா படத்தையும் எந்த படத்தையும் நாங்கள் தியேட்டரில் போட மாட்டோம், இல்லை கம்மியான ஸ்க்ரீன் போடணும். ஒரு அஜித் விஜய் படத்துக்கு ஈக்குவலாக தான் சூர்யா படத்தையும் நாங்கள் போட்டு கொடுத்தோம். படம் ஓடல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? தப்பு உங்கள் மேலேயா எங்கள் மேலேயா? தப்பு உங்கள் வேறு வச்சு போட்டு சுப்பிரமணியத்தை திட்டுங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. நான் சொன்னேன், கமெண்ட்டு நான் பார்க்காத கமெண்ட்டே கிடையாது, எல்லா கமெண்ட்டும் நான் பார்ப்பேன். ஆனால் அது மெஜாரிட்டி நான் பார்ப்பேன், என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து எந்த படம் 1000 கோடி ரூபாய் வசூலை தொடப்போகுது அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. தமிழ் ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்க படம்னா இப்போ பல படங்கள் இருக்குது. ஒரு பக்கம் தக் லைஃப்பை சொல்லலாம், அதுதான் அடுத்து வர இருக்குது. அதைத் தொடர்ந்து ரஜினிகாந்தனுடைய கூலி வரப்போகுது. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் ஜெயமணி ரவிலாம் நடிக்கிற பராசக்தி திரைப்படம் இருக்குது. இது எல்லாம் தாண்டி விஜயனுடைய கடைசி படம் சொல்லுகின்ற ஜனநாயகம் திரைப்படம் வரப்போகுது. இதில் எது இந்த 1000 கோடி ரூபாய் வசூலத்தோட வாய்ப்பு இருக்குது? அடுத்து வரக்கூடிய மற்ற ஆர்டிஸ்ட் படம் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ ஒரு கமல் சார் படத்தை பற்றியோ ஒரு இப்போ ரஜினியுடைய ஜெயிலர் கூலி இருக்கு இல்லையா, ஆமாம், அது டச் பண்ணக்கூடாதா? கூலி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நான் என்னங்கிறேன், ஒரு மாமன் மாதிரி படம் டச் பண்ணிட்டுங்கிறேன். நான் என்னங்கிறேன், சாதாரண படங்கள் மிகப்பெரிய வசூலை கொடுத்ததுனா மட்டும்தான் சினிமா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 300 கோடி 400 கோடி செலவு பண்ணிவிட்டு அந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணிட்டு இருக்குன்னு பேசி பெருமை ஏற்றத்தில் என்ன அர்த்தம் இருக்குது? அந்த படத்துக்கு 1000 கோடி நீங்கள் சொல்லாதீங்க. 100 கோடியில் நாங்கள் படம் எடுத்திருக்கோம், 1000 கோடி வசூலாச்சுன்னு சொல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு வெற்றி. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா சாதாரண ஒரு மரோ சரித்திரா வெற்றி அடைஞ்சது, வருஷக்கணக்கில் படம் ஓடிச்சு. எப்படி ஓடிச்சு? ஒரு சந்திரமுகி வெற்றி அடைஞ்சது. சந்திரமுகி நீங்கள் தெரியும் என்ன பிரம்மாண்டம் இருந்தது, ஒரு சிவாஜியில் பிரம்மாண்டம் இருந்தது. சிவாஜி படம் சங்கர் சிவாஜிக்கு அப்புறம் தான் வந்து இருந்துக்கிட்டு, சிவாஜி வந்ததுக்கப்புறம் சந்திரமுகியை சிவாஜி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாச செலவில் சந்திரமுகிக்கு அப்புறம் தான் சிவாஜி வந்தது. ஆமாம், வந்தது ஆச்சுங்களா. பாபாவுக்கு அடுத்த படம் சந்திரமுகி. சந்திரமுகியில் கதை தான், வேறு எந்த இதுவும் கிடையாது, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆனால் சந்திரமுகியினுடைய லாபத்தை சிவாஜி அடைஞ்சிருக்காது. உண்மைதான். என்ன காரணம்? ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தி. கரெக்ட். ஆக நாங்கள் என்னங்கிறேன்னா, காஸ்ட் கம்மியாக இருந்து கோடிக்கணக்கில் வசூலானால் அதுதான் வெற்றி ஒழிய, நீங்கள் நாங்கள் வந்து 300 கோடிக்கு செலவு பண்ணி போட்டு 350 கோடி வசூலாச்சு, இல்லை 250 கோடி வசூலாச்சுன்னா கூட 350 கோடின்னு போட்டுக்கிறீங்க. அது மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த 1000 கோடி பற்றி சொல்கிறீங்களே, எனக்கு இந்த 1000 கோடியெல்லாம் எப்போயும் வந்து பெரிய விருப்பம் கிடையாது. இந்த 1000 கோடியெல்லாம் வந்து டச் பண்ணுமா டச் பண்ணாதா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று கிடையாது. நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்க, என்ன பர்சன்டேஜ் உனக்கு லாபம் கிடைச்சிருக்குது. ஒரு சாதாரண படம் நீ படம் வந்து ஒரு 25 கோடியில் படம் எடுத்திருக்க, அந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணுது, அதுதான் மிகப்பெரிய வெற்றி படம். லாபத்தினுடைய பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் வெற்றி படம்னு சொல்லணும் ஒழிய கலெக்ஷன் வச்சு நீங்கள் வெற்றி படம்னு சொல்லக்கூடாது. 400 கோடி செலவு பண்ணி 420 கோடி வசூலாச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி. 420 கோடி கலெக்ட் ஆச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த 400 கோடிக்கு அவங்க கட்டின வட்டியே 100 கோடி கட்டியிருப்பாங்க. அந்த அந்த நிலமை தான் வந்து இப்போ நீங்கள் வந்து குட் பேட் அக்லி பற்றி சொல்கிறீங்கள,
குட் பேட் அக்ரி தயாரிப்பாளர் நஷ்டத்தில் இருக்கார் நீங்கள் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுகிறீங்களோ இல்லையா, அந்த தயாரிப்பாளர் வித்த வேலைக்கு அதுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இருக்காது அவருக்கு. அந்த படத்தினுடைய டியூரேஷனில் அவனுடைய வட்டி கட்டான்னு பார்த்தீங்களா, அந்த வட்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் இருக்கும். உண்மைதான். அதனால தயாரிப்பாளருக்கு இன்றைக்கி வந்து பெரிய படங்கள் எடுக்கும்போது வட்டி ஒரு பெரிய போர்ஷன் போயிடுது. இப்போ மணிரத்னம் சார் தக்லைஃப் பொறுத்து எடுத்திங்கன்னா அதில் வந்து நான் உண்மையிலேயே மணிரத்னம் சார் எப்பவுமே பாராட்டுவேன். அவர் எந்த படத்துக்கும் பிரம்மாண்டமாக விளம்பரமே ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுவார். அளவான சம்பளம் தான் கொடுப்பாரு. அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அவர் சம்பளத்துக்கு கட்டுப்படியாச்சும் உள்ளே வந்துன்னா செய்வார். அதே மாதிரி எந்த படத்தை பற்றி மேடையில் போய் பிரம்மாண்டமாக சொல்லவே மாட்டார். தன்னுடைய படத்தை எந்த படத்தை பற்றி நீங்கள் மணிரத்னம் சார் ஏதாவது ஒரு படத்தில் மேடை ஏறி என் படம் இந்திரன் படம் சந்திரன் படம்னு சொல்லியிருக்காரான்னு நீங்கள் பாருங்கள். நான் 40 வருஷமாக மணிரத்னம் சாருடைய முதல் படம் இதயத்தை திருடாத நான் தான் வாங்கியிருந்தேன் ஆச்சுங்களா. அந்த படத்தை இன்றைக்கு வரைக்கும் நான் மணிரத்னம் சாரை பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த படத்துக்கு தன்னுடைய படத்தை மையப்படுத்தி பேசவே மாட்டார். அவர் என்ன பாருன்னா, தன்னுடைய படம் மக்கள்கிட்ட பேசி அது பெரிய படமாக வரட்டும், நான் போய் பெரிய படம்னு சொல்லவே மாட்டேன். யாராவது பாராட்டினா கூட ஒரு சிரிப்பு கம்முனு சிரிச்சுக்குவார், ஒன்றுமே பேச மாட்டார். அப்போ நான் இதெல்லாம் இதுதான் வந்து என்னாச்சுன்னா அவருடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் இதுதான். தன்னுடைய என்னன்னா திட்டமிட்டு எடுக்கிறாரு, ரொம்ப முக்கியம். திட்டமிட்டு எடுக்கிறாரு. 140 நாளில் 2 பார்ட் எடுக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். திட்டமிட்டு எடுக்கிறாங்கிறது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ஒரு படத்தை வந்து தேவையில்லாமல் மக்கள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனை தூண்டி விட்டோம்னா அவங்க தியேட்டருக்குள்ள வரும்போது பிரம்மாண்டமாக வந்து நிற்பாங்கன்னு வந்து உள்ள வந்து புசுக்குன்னு போயிடுதுன்னு சொல்லி தன்னுடைய படம் நல்லாவே இருந்தால் கூட ஆரம்பத்தில் அதை பற்றி பில்டப் கொடுக்கவே மாட்டார். சாதாரணமாக வந்து அந்த படம் ஓடி ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவார். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அதனால் மணிரத்னம் சாரை பொறுத்தவரை நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டுனா, அந்த மாதிரி அமைதியாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும். நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே படத்தை பற்றி பிரம்மாண்டம்னு சொல்லி வெளியில் சொல்லி போட்டு அங்கே போய் பார்த்ததுன்னா அவன் நினச்சிட்டு வர்றாங்க வேறு மாதிரி. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக அது கொஞ்சம் குறையும் போது படத்தினுடைய வியாபாரம் பாதிக்கும். படத்தினுடைய விளம்பரம் நீங்கள் பண்ணால் அதிகபட்சமான விளம்பரமே படத்துக்கு ஒரு சரிவு தருது. அது மாதிரி இருக்குது. இப்போ ஜனநாயகம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் விஜயனுடைய கடைசி படம். அரசியலுக்கு வராது. ஆமாம், இன்னும் சொல்லிட்டாரு. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எல்லா திரையிலையும் அந்த திரைப்படம் வெளியாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கா? நிச்சயமாக இல்லைங்க. என்ன காரணம்னா, அதே தேதியில் பொங்கலுக்கு இன்னொரு படம் வருது, பராசக்தி அனைத்து தேதி ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான், சும்மா சொல்ல முடியாது. அதனால பூரா ஸ்க்ரீன் நாங்கள் ஜனநாயகம் தான் கொடுப்போன்னு எந்த தியேட்டருக்காரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வந்து இப்போ 8 ஸ்க்ரீன் இருந்துச்சு போட்டுட்டுனா 4 ஸ்க்ரீன் ஜனநாயகம் போடுவாங்க, 4 ஸ்க்ரீன் இந்த படம் போடுவாங்க. 2ல் எது நல்லா இருக்குதோ அதை 5 ஸ்க்ரீன் 2வது நாள் அதை 5 ஸ்க்ரீன் இது 3 ஸ்க்ரீனாக மாற்றுவாங்க. அது நாளைக்கு ஜனநாயகம் நல்லா இருந்துன்னு வைங்க, 8 ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டுனா இதில் அதனால ஓப்பன் பண்ணாங்கன்னா ஜனநாயகம் 6 ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, இது 2 ஸ்க்ரீன் ஓடும். அந்த படம் நல்லா இருந்ததுன்னா அந்த படம் 6 ஸ்க்ரீனோட 2 ஸ்க்ரீன் ஓடும். அதனால ஜனநாயக படத்தில் கூட ஒரு படம் வர்றது கண்டிப்பாக அந்த படத்தினுடைய வசூலை கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்த படங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க, வாரிசு துணிவு 2 ஒரே நாளில் வந்தது. ஸ்க்ரீன் கம்மியாக தான் கிடைச்சது 2 படத்துக்குமே. இருக்கிறத டிவைட் பண்ணிக்கிறாங்க. 1200 ஸ்க்ரீன் இருந்ததுன்னா வேணும் இப்படி பண்ணலாம். 1200 ஸ்க்ரீன் இருந்ததுன்னா ஒரு 700 படத்தில் ஜனநாயகம் விழுகும், 500 ஸ்க்ரீனில் சிவகார்த்திகேயன் படம் விழுகும். ஸோ அந்த வராமல் இருந்ததுன்னா 1200 விழுகும். அப்போ ஒரு 500 ஸ்க்ரீன் குறையுது. அதனால நீங்கள் வந்து தனியாக சோலா வர்றதுக்கும் இன்னொரு கூட வர்றது இப்போ 2 படம் தான். இனி 6வது ஒருத்தர் பொங்கலுக்குள்ளே வர்றாங்களான்னு தெரியாது. இந்த லக்கி பாஸ்கர் மாதிரி ஏதாவது ஒரு தெலுங்கு படமோ ஒரு ஹிந்தி படமோ அந்த நேரத்தில் ஒரு பெரிய படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்க. ஏன்னா பொதுவாக சங்கராந்திக்கு வந்து பொங்கலில் தெலுங்கில் பெரிய படம் ரிலீஸ் ஆகும். அதில் இப்போ இந்த மகேஷ் பாபா இந்த மாதிரி படங்கள் வந்துச்சு போட்டுக்கிட்டா அது தமிழ்நாட்டில் வந்து ஒரு 100 தியேட்டர் பிடிச்சிக்கும். அதனால் சோலோ ரிலீஸ் இல்லாமல் தனியாக வந்து கும்பலாக வந்துனாலுமே பட் தியேட்டர்களை பொறுத்தவரை 2 படம் வந்துனா தான் எங்களுக்கு ஃபீட் பண்ண முடியும். 2 ஸ்க்ரீன் இருக்கிற தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் அந்த படம் ஒரு ஸ்க்ரீன் இந்த படம் போட முடியும். பெரிய மல்டிப்ளெக்ஸில் ஒரு 4 ஸ்க்ரீனில் போட முடியும். எங்களுக்கு ஓகே. ஆனால் தயாரிப்பாளர்களை பொறுத்தவரை ஒரு சிங்கிள் படமாக வந்துனா தான் ஓகே. 2 படம் வந்துன்னா கண்டிப்பாக டபுள் கலெக்ஷன் டிவைட் ஆகும். ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்கெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.